Hi guys, welcome to Karunya Vlogs. இன்னைக்கு நம்ம princess cut blouse finally stitch பண்ணி முடிக்க போறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். princess cut blouse body measurement எடுத்து lining clothல pattern draw பண்ணிட்டு எப்படி கட் பண்றதுன்னு வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இது princess cut blouse ஓட front part. back open தான் வச்சு ஸ்டிட்ச் பண்ண போறேன். front open கிடையாது. இது front part எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இது பாத்தீங்கன்னா princess cut blouse ஓட back part. back open வச்சு தான் ஸ்டிட்ச் பண்ணிருக்கேன். பிளவுஸோட ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா பஃப் ஸ்லீவ் தான் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். பஃப் ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். குட் சைட் ஆஃப் த கிளாத்தும் குட் சைட் ஆஃப் த கிளாத்தும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் வச்சு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 1/2 இன்ச் விட்டுருந்தோம். ஸோ அதனால் 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு விட்டோம்னா ஷோல்டர் பிரிஞ்சு வந்துடும். ஒரு 2-3 ஸ்டிச் மேலேயே போட்டுக்கோங்க. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்க கிளாத்தை பேக் நெக்குக்காக படியை வச்சு நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். அப்போதான் ஃபினிஷிங்கும் பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஷோல்டர் நல்லா ஈவனாக பர்ஃபெக்டாக ஜாயின் பண்ணியாச்சு. இதே மாதிரியே இன்னொரு சைடு ஷோல்டரும் ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம பிளவுஸோட ஷோல்டர் 2 சைடுமே நல்லா பர்ஃபெக்டாக ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். குட் சைட் ஆஃப் த கிளாத்தும் குட் சைட் ஆஃப் த கிளாத்தும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு தான் ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறேன். நல்லா 2 கிளாத்தையும் ஈவனாக வச்சு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கோங்க. எந்த சுருக்கமும் இல்லாமல் கரெக்டாக அந்த பஃப் ஸ்லீவ் நம்ம ப்ளீட்ஸ்லாம் வச்சுருக்கோம்ல, அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நார்மலாக நம்ம ப்ளவுஸோட ஸ்லீவ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்லீவ் பேக் ஸ்லீவ்னு கட் பண்ணுவோம். பட் ஆனால் நம்ம இதில் பஃப் ஸ்லீவ் வைக்கிறதுனால அந்த மாதிரிலாம் கட் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. கரெக்டாக இருக்கான்ட்டு திருப்பி பார்த்துக்கோங்க. எந்த சுருக்கமும் இல்லாமல் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பேக் சைடுமே ஸ்லீவ் கரெக்டாக அட்டாச் பண்ணியிருக்குமான்ட்டு பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு விட்டால் ஸ்லீவ் பிரிஞ்சு வந்துடும். ஸோ நம்ம அது மேலேயே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரு சைட் ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. இதே மாதிரியே இன்னொரு சைடுமே ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கிறேன். நம்ம வியர் பண்ணாதான் நமக்கு அந்த பஃப் தெரியும். இப்படி பார்த்தா நமக்கு பஃப் தெரியாது. இதே மாதிரி இன்னொரு சைடு ஆப்போசிட் சைடுமே ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கிறேன். குட் சைட் கிளாத்தும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு அந்த ப்ளீட்ஸ்லாம் சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம 2 சைடுமே பஃப் ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. ஷோல்டரும் அட்டாச் பண்ணியாச்சு. நம்ம ஸ்லீவும் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸ் சைடில் ஸ்டிச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். பின்பக்கமாக திருப்பி போட்டுக்கிறேன். ஆல்ரெடி நம்ம லைனிங் கிளாத்தில் கட் பண்ணும் போதே மெஷர்மெண்ட்ஸ்லாம் பாடி மெஷர்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக மார்க் பண்ணிட்டு தான் கட் பண்ணோம். அந்த மார்க்கிங் பாயிண்ட்டே நமக்கு இருக்குது. அப்படி இல்லைனா ப்ளவுஸ் இந்த மாதிரி கரெக்டாக ஈவனாக சுருக்கம் இல்லாமல் வச்சு நம்மளோட பஸ்டோட மெஷர்மெண்ட் அண்ட் தென் வேஸ்டோட மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. கையோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா என்னோடது 5 இன்ச். நல்லா 2 ஸ்லீவையுமே இந்த மாதிரி ஈவனாக வச்சு கையோட சுற்றளவு 5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 2 சைடுமே நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். இதுக்கு மேலேயே நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட்டிங்குமே நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நீங்களுமே இன்ச் டேப்பில் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த மார்க்கிங் பாயிண்ட்டுக்கு மேலேயே ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கணும். இந்த மாதிரி 2மே ஈவனாக இருக்கணும். ஒன்று ஏற்றி ஒன்று இறக்கி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். அதனால தான் அந்த மாதிரி வருது. நம்ம நல்லா ஈவனாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம ஆர்ம் ஹோல் கிட்டேயுமே ஜாயினிங் பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கணும். ஏற்றி இறக்கி இல்லாமல் இப்போ நம்ம ஈவனாக ஜாயின் பண்ணியாச்சு. இதே மாதிரியே
ஆப்போசிட் சைடுமே வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த மார்க்கிங் பாயிண்ட்டுக்கு மேலேயே வந்துட்டு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி நல்லா ஈவனாக வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். ஒரே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு விட்டுறாதீங்க. பக்கத்துலேயே வந்துட்டு நம்ம ஒரு 3 ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த சைடு ஒரு 3 ஸ்டிச், அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்துட்டு ஒரு 3 ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ப்ளவுஸ் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. 2 சைடும் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு இன்ச் டேப்பில் வந்துட்டு மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளோட பஸ்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்ட்டு. அதே மாதிரியே கீழே இன்ச் டேப் வச்சு நம்ம வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டும் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ ரெண்டுமே வந்துட்டு கரெக்டாக இருக்குது. நல்லா வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு திருப்பி காட்டுறேன். ஓவர்லாக் மிஷின் இருந்துச்சுன்னா ஓவர்லாக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சைடில் கொஞ்சமாக மடித்து வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. ப்ளவுஸ் வந்துட்டு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வியர் பண்ணால் தான் வந்துட்டு நமக்கு அந்த பஃப் வந்துட்டு தெரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு ஸ்கர்ட் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் சாரியில். நம்ம இது வந்துட்டு ஆஃப் சாரி மாதிரியும் வியர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பிரின்சஸ் கட் ப்ளவுஸில் நம்ம பேக் ஓப்பன் தான் வச்சுருக்கோம். லெஹங்கா மாதிரி கூட வந்துட்டு நம்ம வியர் பண்ணலாம். க்ராப் டாப் மாதிரி போட்டு. இன்னும் வந்துட்டு ஐடி கட்டி கொக்கிலாம் வந்துட்டு இன்னும் கட்டலை. ஃபைனலி நம்ம பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.